வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை உங்களோடு வாரம் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இந்த வாரம் அப்படி நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோடு பகிர்றதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துக்கிட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சேனலில் சொன்ன சில பங்குகள் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸை நெருங்கி இருக்குது. ஸோ அதை ஒரு அலர்ட்டாக முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேர்ந்தெடுத்த புதிய பங்குகளை பார்க்கலாம். இந்த வாரம் முதலாவதாக நம்ம பார்க்குற ஒரு பங்கு வந்து RVNL. நான் போன வாரங்கள்லேயே நான் சொன்னேன், இந்த 302 நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்பிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துலேருந்து திரும்பி வரும்போது நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து இந்த லெவல்ஸுக்கு வர 381, 431, 473 லெவல்ஸ் வரைக்கும் திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. கீழே இந்த 302 கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரை பண்ணலாம்னு. ஆனால் இப்படி ஒரே வாரத்தில், அதுவும் 4 நாட்கள் ட்ரேடிங் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இது இப்படி ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்கல. 387.95 முடிச்சிருக்காங்க. 392.80 உச்சமாக போயிருக்கு. ஸோ 381 முதல் லெவலை தாண்டியிருக்காங்க. அடுத்து 431, 473 தொடர்ந்து இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டி செல்லும்போது நமக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நான் கொடுக்குறது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ், எங்கெங்கே தடைப்படலாம் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் சொல்லப்போனால் 381 அப்படிங்கிறது ஒரு தடை ஏற்படக்கூடிய இடம். அந்த இடத்துக்கிட்டேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ரூபா 5 ரூபா மேலே போகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு அலை வேகமாக அடித்த மாதிரி போகும். ஆனால் அதனுடைய வேகம் அதை தாண்டி தொடர்ந்து மேலே செல்லுமா அப்படிங்கிறது வரக்கூடிய வாரம் க்ளோசிங் வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ அது எப்படி இருக்குன்னா, அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டி அதனுடைய கேண்டில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த உயர்வுகளுக்கு செல்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதே மாதிரி கீழே கொடுக்குறதும் சப்போர்ட். அது வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக நீங்கள் மெயின்டைன் பண்ணாலும் சரி, இல்லை அதுக்கு அடுத்த லெவல்ஸாக இருந்துச்சுன்னா என்ன லெவல்ஸுக்கு போகுமோ அந்த லெவல்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டு செய்கிறதும் உங்களுடைய விருப்பம். சில பேருக்கு ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி கூட நீங்கள் கீழே வரும்போது நான் அடுத்த லெவல்லையும் நான் பர்ச்சேஸ் பண்ணி ஆவரேஜ் பண்ணி அது மேலே வரும்போது கொடுத்துக்குவேன்னு நினைக்கிறவங்க அப்படியும் செஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு இடமும் நான் காட்டக்கூடியது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸும் ஒரு சப்போர்ட் லெவல்ஸும் தான். ஸோ டார்கெட்டாவோ அல்லது இது ஒரு ரெக்கமெண்டேஷனாகவோ நீங்கள் பார்த்துடாதீங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை தந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் கண்ணில் காமிச்சிக்கிறது நான் வச்சுருக்கேன். ஏன்னா கவனிக்கல சார், நான் கூட பார்க்காம போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆகிடாதுல்ல. ஸோ என் கண்ணில் படக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு கவனத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த அலர்ட்ஸு. அதில் இந்த வாரம் இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப வேகமாக மேலே சென்றுடுச்சு. அதில் குறிப்பாக RVNL நல்ல ஒரு ஸ்ட்ரெங்க்த்தாக மேலே போயிருக்கிறது, வால்யூமோட போயிருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய வாரங்களும் தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் தந்துச்சுன்னா உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்க்கு நீங்கள் தயாராக இருந்துக்குங்க. அடுத்து இன்னொரு ஸ்டாக் இந்துஸ்தான் காப்பர். இதுவும் நம்ம ஏற்கனவே முதல்ல ஒரு லெவல்ஸை கொடுத்து அதையும் தாண்டி அது வந்து அடுத்து ஒரு 2 லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த லெவல்லே வந்து முதல்ல 477 கொடுத்தோம். ஸோ அந்த 477ன்றதை நெருங்கி டச் பண்ணிட்டாங்க. 75 க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ 510, 557 அடுத்தடுத்த லெவல்ஸ். ஸோ அதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கணும். ஸோ இது வந்து எப்படி போயிருக்குன்னா, இயர் டாப்பை கட் பண்ணி மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட்டுன்றது நல்ல வால்யூமோட இந்துஸ்தான் காப்பரில் கிடச்சிருக்கு. பொதுவாகவே மெட்டல் செக்டர் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு இந்த வாரத்தில். அதனுடைய இம்பேக்டாக கூட இதுவும் சேர்ந்து ஏறி இருக்கிறது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இது ஒரு மனதில் வச்சுக்க வேண்டிய அடுத்த ஒரு பங்கு. இன்னொரு பங்கை பார்க்கலாம். சிட்டி யூனியன் பேங்க் 272 முதல்ல கொடுத்தோம். அதை தாண்டறதுக்கு சிரமப்பட்டுட்டு இருந்துச்சு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் கொஞ்சம் தாண்டி க்ளோசிங் கொடுத்தாங்க. இந்த வாரம் 296 கொண்டாந்து டச் பண்ணியிருக்காங்க. 292 க்ளோசிங். ஸோ ஒருவேளை 296 கடந்து க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 335 அடுத்த லெவல். ஸோ இது அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள், அதை தாண்டி க்ளோசிங் கொடுத்தா தான்ன்றதையும் மறந்து வச்சுங்க. அடுத்த ஒரு ஸ்டாக் நேஷ்னல் அலுமினியம் 297, 315 கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தேன் நான் ஏற்கனவே கொடுத்த லெவல்ஸை தாண்டி வரும்போது. ஸோ அந்த 297 தாண்டி இப்போ 306 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 309 உச்சம். ஸோ 315 தாண்டி அடுத்து வரக்கூடிய வாரம் க்ளோசிங் போச்சுன்னா 340 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும் நேஷ்னல் அலுமினியத்தை பொறுத்த அளவில் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க. இதுவும் ஒரு மெட்டல் செக்டர். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அதையும் பார்த்துங்க. இன்னொரு ஸ்டாக் சொல்கிறேன், ரிக்கோ ஆட்டோ 136.96 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெவலில் தாண்டியே க்ளோசிங் போயிருக்கு இந்த வாரம். ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்குது. அடுத்து 157 ரெசிஸ்டன்ஸும் 184 ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. 157 ஹிஸ்டாரிக்கல் உச்சம். ஸோ அதை தாண்டிச்சு அப்படின்னா நமக்கு இந்த 184 உடனடி வாய்ப்புகளாக கூட நமக்கு அமையலாம்.
ஸோ இதுலேயும் ஒரு கவனத்தை வச்சுக்கோங்க. இதுவும் நான் இந்த சில வாரங்களுக்கு முன்னாடி சொன்ன சில பங்குகளோட இதுவும் ஒன்று. அதே மாதிரி இந்துஸ்தான் ஜிங்க் 636.85 நம்ம முடிஞ்சிருக்கு. ஸோ 650 தான் 3வது லெவலாக நம்ம சொன்னது. 46.50 வரைக்கும் போயிருக்கு, 646.50 வரைக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க. அதையும் உடச்சதுன்னா இன்னும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 720 800 வரைக்கும் கூட போகலாம். பட் க்ளோசிங் அதுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மட்டும் இந்துஸ்தான் ஜிங்க், ஏன்னா நான் இன்னும் லெவல்ஸ் அதில் போடலை. அடுத்த லெவலில் க்ளோசிங் வச்சதுன்னா நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான சந்தர்ப்பம் கொடுத்துச்சுன்னா ஒரு அலர்ட்டாக சொல்லணுமேனு எடுத்து சொல்லியிருக்கேன். சரி, நீங்களும் கவனத்தோடு இருங்க. ஸோ இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகளை அடுத்ததாக பார்த்துக்கலாம். முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய பங்கு வந்து லீலா பேலஸ் ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் லிமிடெட், த லீலா அப்படிங்கிறது தான் அதனுடைய சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பங்கு தான் நான் இந்த வாரத்துக்கு நான் தேர்வை எடுத்திருக்கேன். பட் இதில் வந்து என்னென்னா நமக்கு பெரிய சார்ட்டுங்கிறது இதில் இல்லை. வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது இவ்வளோ தான் இருக்குது. இருந்தாலும் 385க்கும் 441க்கும் நடுவில் தான் இது ரொம்ப நாளாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அதில் ஒரு சில நாட்கள் மட்டும், அது வாரங்கள் மட்டும் 474ன்றதை தொட்டுட்டு வந்திருக்கிறத பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்குள்ளே தான் இது வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 441 கடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. இந்த தடவையும் அதே லெவலுக்கு போகும்போது நிறுத்தப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த 441 தாண்டி க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 474ங்கிறது முதல் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 499 ரெண்டாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 529ங்கிறது மூணாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 563ங்கிறது நாலாவது லெவலாகவும் இதில் வாய்ப்புகளாக இருக்கும். கீழே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக 385 இருக்குது. ஸோ அந்த 385க்கு கீழே வராத வரைக்கும் நமக்கு இந்த லெவலுக்குள்ளேயே இருந்தால் கூட கீழே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது நம்ம அதை பை பண்ணி செல் பண்ணிகிட்டே இருக்கலாம். 385 கீழே க்ளோசிங் வைக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இந்த ஒரு சைட்வைஸ் மூவ்மெண்ட்லேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அந்த 474 உடச்சிருச்சு ஒரு வேளை அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட்டுங்கிறது இந்த லெவலுக்கு மேலே, அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிரேக் அவுட்டுங்கிறது 474க்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் தேர்ந்தெடுத்தேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் ரைட்ஸு 252.65 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இந்த 251ன்றது வந்து அதுக்கு ஒரு பெரிய தடை. அந்த இடத்துல தான் தடையாகி ரொம்ப நாளாக நின்றுக்கிட்டுருக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன இறக்கம் கொடுத்து இந்த வாரம் கொஞ்சம் வால்யூமோடு ஏறி அதற்கு மேலே கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரத்தினுடைய முயற்சி இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இன்னும் வேகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். கீழே ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக அந்த 251 கீழே 200 அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும். அதற்கு மேலே நமக்கு இந்த 257க்கு மேலே ஸ்ட்ராங்காக போகும்போது முதல் லெவலாக நமக்கு 284 அப்படிங்கிறது முதல் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 308 அப்படிங்கிறது ரெண்டாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 345 அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக இதில் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் ரைட்ஸ் கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங், ஏன்னா கடந்த சில வாரங்களாக வால்யூமே இல்லாமல் இருக்கிறதையும் நீங்கள் பார்த்தாலும் தெரியும். அதனால் இந்த லெவல்லேருந்து இது மேலே போகும்போது நமக்கு இந்த 3 வாய்ப்புகளும் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸுகளாக நமக்கு இருக்குது. கீழே நமக்கு ஒருவேளை 251க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா டச் பண்ணாதீங்க. ஒருவேளை 200க்கு வரும்போது அங்கே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மட்டும் நம்ம அதை அடுத்த லெவலுக்கு மறுபடியும் கொண்டு போதான்றதை பார்ப்போம். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை ரைட்ஸை பொறுத்தளவில். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை அதில் கொண்டு செல்லுங்கள். அடுத்த ஸ்டாக் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஹவுசிங் அர்பன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இது வந்து $221.63 முடிச்சிருக்காங்க. ஸோ $225 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி இருந்துட்டு அதுலேருந்து உடச்சி கீழே வந்து 204ங்கிற அடுத்த சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி நிற்கிது. ஸோ இன்றைக்கி, அதாவது இந்த வாரத்தினுடைய உச்சம்னு பார்த்திங்கன்னா 222. ஸோ அதை தாண்டி 225 தாண்டி ஒரு வேகமாக மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த வரக்கூடிய வாரத்தில் கிடச்சிது அப்படின்னா முதல் லெவலாக நமக்கு 257ன்ற லெவலுக்கு நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 280 அப்படிங்கிறது அடுத்த வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 312 அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக இருக்கும். இந்த 3 லெவலுக்கான வாய்ப்புகள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் தருதான்னு பார்க்கணும். 257 தாண்டிட்டாலே கொஞ்சம் அதனுடைய அடுத்த லெவல்ஸ் ரொம்ப வேகமாக போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு தாண்டி இது வரைக்கும் போகலை. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் தருதான்னு பார்க்கணும். 240 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் தான். அதை உடைக்குதான்னு பார்க்கணும். 225க்கு மேலே க்ளோசிங் வைக்கிறது கூட இல்லை,
240யும் இந்த இடத்துல வந்து ஒரு தடையாக தான் போய்கிட்டுருக்கு. அந்த லெவலை தாண்டிடுச்சு இப்போ அப்படின்னா வேகமாக வால்யூமோட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து கேஸ்ட்ரால் இந்தியா லிமிடெட். $193.48 முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 185ங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருந்து அங்கேருந்து அடிக்கடி திரும்பி 230 வரைக்கும் போகிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஒரு 2 நாள் 3 நாள் கீழே வந்து போகிறதெல்லாம் கூட இல்லை. அந்த இடம் நல்ல ஒரு சப்போர்ட்டாக நின்று போகிறதுனால இந்த தடவையும் அங்கே வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து குறிப்பாக இன்றைக்கி அதாவது இந்த வாரம் வந்து ஒரு நல்ல வால்யூமோட ஏற்றி 200 வரைக்கும் போயிருக்கு, 202 வரைக்கும் போயிருக்கு. 202லேருந்து மறுபடியும் 193ல் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து திருப்பி அந்த 200 கடந்து ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 214 அப்படிங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 230ங்கிறது அடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் நமக்கு இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 261 வரைக்கும் அடுத்த லெவலாக போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கிறத நீங்கள் நல்ல க்ளோஸராக பார்க்கும்போது தெரியும். அங்கிருந்து வந்து நமக்கு நல்ல ஒரு திருப்பத்தை கொடுத்து மேலே போச்சு அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸுகளை நோக்கி செல்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஒருவேளை 185 கீழே வந்துருச்சு மறுபடியும் அப்படின்னா நம்ம இதில் கையை வைக்கக்கூடாது. ஸோ வால்யூமோடு இருக்கிறதுனால எனக்கு ஒரு சான்சஸ் கொடுக்குமோ அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு செல்லுங்கள். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி 185லேருந்து 261ங்கிறது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் லெவல்ஸாக நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சன்டேஜ் கிடச்சிதுன்னா மன நிம்மதியோடு ரிலாக்ஸாக வெளியில் வந்துடுங்க. இதற்கு நமக்கு வந்து ஒரு லெவல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இன்னும் இதை வந்து இத்தனை மாதம் வச்சுருக்கலாமா, இத்தனை வருஷம் வச்சுருக்கலாமா, அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஒரு 5%, 10% இல்லை 20% நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது எவ்வளோ குறுகிய காலத்தில் வந்தாலும் வெளியில் வந்துடுங்க. இல்லை அதை தாண்டி வேகமாக போகாமல் ரொம்ப கஷ்டப்படுதுன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் கணிச்சிக்கோங்க. உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய லெவலில் கணிச்சிங்க. ஒரு 6 மாதமோ அல்லது ஒரு வருஷமாக எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 20% இதில் கிடைக்கணும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்களை தாண்டி க்ளோசிங் கொடுத்துக்கிட்டே போகும்போது நீங்கள் அந்த லெவலுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் க்ளோசிங்கை கொடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த 3 லெவலும் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக போகும் அப்படின்னா நான் இதில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணல. இதில் ஜஸ்ட்டு அடுத்தடுத்த தடுப்புகள் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய கவனத்தை அதில் செலுத்தி எந்த இடத்துல நீங்கள் வெளில வரணுமோ வந்துக்கணும். இடைப்பட்ட காலகட்டங்களில் நமக்கு ஏதாவது ஒரு செய்திகள் வந்து அதை சார்ந்து அதாவது அந்த பர்டிகுலர் செக்டாரை சார்ந்து வந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவாக இருந்தால் இன்னும் மேலே போகும். இல்லை அது வந்து ஒரு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா திரும்புதுன்னா நம்ம எதிர்பார்த்த பர்சன்டேஜ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அதை எப்படியாவது கிடைச்சே ஆகணும்னா அதில் பிரிவாதப்படாமல் டக்குன்னு கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறது தான் நல்லது. ஸோ இது வந்து ஒரு வியாபாரம். நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தி அதன் மூலயமா நல்ல லாபங்களை சம்பாதிக்கிறதுக்கு தான் நீங்கள் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கவனத்துடன் செயல்படுங்கள். வரக்கூடிய வாரங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை தரட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். தொடர்ந்து வரக்கூடிய இந்த புதன்கிழமை மீண்டும் எனக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைச்ச பங்குகள் தெரிஞ்சதுன்னா மீண்டும் உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.